என் வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்தது. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி தோன்றிய நாட்கள். கடன், கவலை, மனசுக்குள் ஒரு வெறுமை, யாரிடம் சொல்லவும் முடியாத ஒரு பாரம். அந்த நாட்களில் ஒவ்வொரு காலையும் கண் விழித்ததும் இன்னைக்கு என்ன ஆகப் போகுதோ என்ற பயம்தான். ஒரு நாள் அதிகாலை நேரம், தூரத்தில் இருந்து அரோகரா, அரோகரா என்று ஒரு சத்தம். அது காற்றின் ஓசையா அல்லது என் மனத்தின் அழைப்பா எனக்கே தெரியவில்லை. என்னை அறியாமலே என் கால்கள் முருகன் கோவிலை நோக்கி நடந்தது. கோவிலுக்குள் நுழைந்ததும் மெல்லிய தீபத்தின் வெளிச்சம், முருகன் சன்னதியில் ஒரு அமைதி. அந்த அமைதியில்தான் என் கண்ணீர் உடைந்தது. கந்தா, என்ன கைவிடாதே, என் வாழ்க்கையை நீயே வழிநடத்து. அன்று நான் கேட்டது பணம் இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், மனசுக்கு தைரியம். அந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. பெரிய அதிசயம் எதுவும் இல்லை, ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள். முடங்கிய காரியங்கள் மெல்ல நகர்ந்தது. நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. முருகன் எல்லா பிரச்சனையையும் உடனே அகற்றவில்லை, ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் சக்தியை தந்தார். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இன்னும் சோதனைகள் இருக்கிறது, ஆனால் பயம் இல்லை. ஏனென்றால் என் பக்கத்தில் வேலேந்திய கந்தன் இருக்கிறார். இந்த கதை என் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் தான். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை சிறிதாவது தொடுந்திருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் அருள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் மலரும். அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு